ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஃபேமிலி டாக்டர் ராமூர்த்தி பாலக்காடுல இருந்து பேசுறேன். இப்போ அடுத்த பிரச்சனை இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி, மரத்து போறது, ஜோம் பிரச்சனை மாதிரி இருக்கிறது. இங்கேயுமே இடுப்பு டெண்டானுக்கு இதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும். இதுல 2 விதமான எக்ஸசைஸ் இருக்கு. ஒன்னு நேரா படுத்து செய்யறது, இன்னொன்னு கமுந்து படுத்து செய்யறது. கமுந்து படுத்து எக்ஸசைஸ் செய்யும்போது மாத்திரம் மூச்சை இப்படி மூக்குல எடுத்து வாயில விடணும். 3 தடவை அந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா தான் ஒரு எக்ஸசைஸ். நேரா படுத்து செய்யற எக்ஸசைஸ் சொல்றேன், பார்த்துக்கங்க. கால் 2 மடிச்சு நீட்டணும், கீழே வைக்க கூடாது. உங்களால எவ்வளவு நேரம் செய்ய முடியுதோ அவ்வளவு நேரம் செய்யணும். எப்போ தை பெயின் வருதோ அப்ப கீழே வைக்கணும். கீழே வச்சா ஒரு எக்ஸசைஸ். கமுந்து படுத்து செய்யற எக்ஸசைஸ் நீங்க கை 2 கீழே வச்சுட்டு தலை மேல தூக்கணும். மூக்குல மூச்சு எடுத்து வாயில விடணும். 3 தடவை எடுத்து விட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி காலை தூக்கி பிடிச்சி 3 தடவை மூச்சு எடுத்து விட்டா ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் இந்த கால் 3 தடவை. இது ஒரு 1 மந்த் செஞ்சீங்கன்னா 2 கால் ஒட்டுக்கா தூக்க முடியும். தூக்கி பிடிச்சுக்கிட்டு செய்யலாம். மெயினா 3 தடவை மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா தான் ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் இந்த எக்ஸசைஸ் மாத்திரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு செய்யணும். எத்தனை தடவை என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 150 இருந்து 200 தடவை செஞ்சீங்கன்னா இடுப்புல இருந்து கால் வலி சரியா போயிடும். தேங்க்யூ.